ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ரோரி ஃப்ரம் கிட்ஸ் இ சீரீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் சொல்லுங்க. நம்ம எல்லாரோட வீட்டில் இருக்கிற பொதுவான பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணுற, நம்ம உபயோகிக்கிற பொதுவான பொருட்களோட நேம்ஸ் இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கற்றுக்கலாமா? வாங்க. டடா ரோ. இப்போ என்ன பொருளை பார்க்க போகிறோம் பாருங்க. இது என்னது? இது கிளாக். அப்படி தானே? இந்த கிளாக் வச்சு தான் நம்ம டைம் எல்லாம் பார்க்குறோம். காலையில், சாயங்காலம், நைட்டு அப்படின்னு டைம் பார்க்குறோம். நம்ம வெளியே போகிறது வர்றது இதுக்கெல்லாம் இந்த கிளாக் தானே முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக இருக்குது. எல்லா வீட்லையும் இந்த கிளாக் இருக்கும் தானே. இதுக்கு பேர் இங்கிலீஷில் கிளாக். இதில் நம்ம டைம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போமா? இது என்ன சொல்லுங்க? இது பெட். நம்ம தூங்குற பெட். பார்த்தீங்களா? இந்த பெட்டுக்கு பேர் பங்கர் பெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறதுனால ரெண்டு பிள்ளைங்க மேலேயும் கீழேயும் இதில் படுக்கலாம். இது என்ன பேர் சொல்லுங்க இங்கிலீஷில்? பெட். பெட். ஓகே, அடுத்த என்ன பொருள் பார்ப்போமா? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? டெலிவிஷன். இங்கிலீஷில் டெலிவிஷன், டிவின்னு சொல்கிறோம். இதில் தானே நம்ம எல்லாமே பார்ப்போம். வீட்டில் படம் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம். டிவி மூலியமாக தானே நம்ம ஆன்லைன் ஸ்டடீஸும் பண்ணுவோம். அப்படி தானே? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? டெலிவிஷன். ஓகே, அடுத்த பொருள் என்ன பார்ப்போம்? ஹாய், இது என்ன சொல்லுங்க? இதுக்கு பேர் கேமரா. இந்த கேமரா வச்சு தானே இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். என் முகம், நான் பேசுறதெல்லாம் இந்த கேமராவில் பதிவாயின்னு இருக்குது. அப்படி தானே? அந்த கேமராவில் தானே நம்ம செல்ஃபி எடுக்கிறோம், நம்ம வீடியோ எடுக்கிறோம். சரியா? நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம். ஆன்லைனில் கூட இப்போ ஃபோன்ஸு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் கேமரா இருக்குது. நம்ம டீச்சர் நம்மளை பார்க்கலாம், நம்ம டீச்சரை பார்க்கலாம். ரைட்டா? இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் கேமரா. கேமரா. ரைட். அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போமா? இந்த பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள், டெய்லி பார்க்குற பொருட்கள். எல்லார் வீட்லேயும் இது இருக்கும். இது என்ன சொல்லுங்க? இதுக்கு பேர் சோஃபா. இந்த சோஃபா எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி தானே? சிலவங்க வீட்டில் சேர் இருக்கும், சிலவங்க வீட்டில் சோஃபா இருக்கும். இதில் தான் நம்ம உட்காரலாம். உட்காந்தா ஜாலியாக நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் இங்கிலீஷில்? சோஃபா. சோஃபா. அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போமா? இது என்ன சொல்லுங்க பிள்ளைங்களா? இதுக்கு பேர் தான் டேபிள். நம்ம இந்த டேபிளை வச்சு நம்ம எழுதலாம், நம்ம டீ காஃபி வைக்கலாம், சென்டர் டேபிளாக யூஸ் பண்ணலாம். அப்படி தானே? இந்த டேபிளில் நிறைய காரியங்களை நம்ம செய்யலாம். எல்லார் வீட்லையும் இந்த டேபிள் இருக்கும். இதுக்கு பேர் என்னது? டேபிள். டேபிள். அடுத்த பொருள் பார்க்கலாம். இது என்ன சொல்லுங்க? இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதுக்கு கிளாசெட்னு சொல்லுவாங்க. இந்த கிளாசெட்டில் நம்ம துணிங்கள்லாம் உள்ளே வச்சா டஸ்ட்டு படியாது. நல்லா ஒதுக்கமாக அடுக்கி சுத்தமாக துணியை உள்ளே வச்சா என்ன இருக்கும்? துணியெல்லாம் சுத்தமாக அப்படியே சுளுக்கம் இல்லாமல் அழகாக வைக்கலாம். இதுக்கு என்ன பேர்? கிளாசெட். கிளாசெட். அடுத்த பொருள் என்ன பார்ப்போமா? ஹை, இதுவும் துணி வைக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி வேறு ஏதாவது சாமான வைக்கலாம். ஓகே, இதை ட்ராவாக இருக்கும். நம்ம அதை இழுத்து உள்ள சாமானை வச்சுட்டு அதை உள்ள சேஃபாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நாள் இருக்கும் இதில் சாமான்லாம் வச்சா. இதுக்கு பேர் என்ன? செஸ்ட் ஆஃப் ட்ராவர்ஸ் ஆர் செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த பொருள் என்ன பார்ப்போமா? இது என்னது தெரியுதா குட்டி பிள்ளைங்களா? இது என்ன சொல்லுங்க? எல்லார் வீட்லையும் இருக்கா? இருக்கும் தானே? இது டிசைனாக வேற விதத்தில் இருக்கும். இதே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? வாஷிங் மெஷின். இந்த வாஷிங் மெஷினில் என்ன செய்வாங்க? நம்ம துணியெல்லாம் டெய்லி போடுற துணியை அதில் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. நம்ம அதை எடுத்து என்ன செய்யணும்? வெளியில் காய போடணும். அவ்வளோதான் வேலை. இதுதான் வாஷிங் மெஷின். வாஷிங் மெஷின். ஓகே, அடுத்த பொருள் என்ன பார்ப்போமா? இது என்னன்னு சொல்லுங்க பிள்ளைங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? ரெஃப்ரிஜரேட்டர். இதுக்கு என்ன பேர்? ரெஃப்ரிஜரேட்டர். ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் நம்ம பாருங்கள் என்னெல்லாம் பொருள் வைக்கலாம். வீட்டில் நம்ம சில நேரம் எக்ஸ்ட்ரா சாப்பாடெல்லாம் இருந்தால் அதை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டா அது கெட்டு போகாமல் இருக்கும். அதை தவிர ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் மற்ற அந்த மாதிரி கெட்டு போகிற சாமான்லாம் உள்ளே வச்சுட்டா அது கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில். அதே மாதிரி நமக்கு தேவைப்பட்ட என்னெல்லாம் உள்ள கோல்டாக வைக்கணுமோ அதெல்லாம் உள்ளே வைக்கலாம். இதுக்கு என்ன பேர் சொல்லுங்கள்? ரெஃப்ரிஜரேட்டர். ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த பொருள் என்ன பார்ப்போமா?
இது கண்ணாடின்னு சொல்லுவோம்ல, முகம் பார்க்குற கண்ணாடி, மிரர். இந்த மிரரை வச்சு தானே நம்ம காலையில் எழுந்தோடனே முடிய சீவி முகம்லாம் சரியாக இருக்கா, முகத்தில் ஏதாவது அழுக்கு இருக்கா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த மிரர் தானே முக்கியமாக இருக்கும். இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் தானே. நம்ம சீப் இருந்தால் ஒரு கண்ணாடி இருக்கும், அப்படி தானே. அப்போ இதுக்கு பேர் இங்கிலீஷில் என்ன சொல்லுங்கள் கண்ணாடிக்கு? மிரர். மிரர். ஓகே, அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போமா? ஹை, கலராக இருக்கே, இதுக்கு என்ன பேர் சொல்லுங்கள்? கார்பெட். இது நம்ம உட்கார்ற அந்த லிவிங் ரூமில் சோஃபா, அந்த சேர்லாம் போட்டிருக்கிற அந்த லிவிங் ரூமில் கார்பெட்டுன்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டா கால் மெதுன்னு கால் அதுக்கு மேலே வச்சா சாஃப்டாக இருக்கும் இல்லையா? நம்ம காலெலாம் வலிக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம சில நேரம் உட்காரும்போது கூட இந்த கார்பெட் மேலே உட்காந்தா நடந்தால் கால் வலிக்காது, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு கார்பெட் போட்டால் வீட்டுக்கும் ஒரு அழகு இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? கார்பெட். கார்பெட். ஓகே, அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போமா? இது என்ன சொல்லுங்க? தமிழில் இஸ்திரி பெட்டின்னு சொல்லுவோம், அப்படி தானே. இங்கிலீஷில் அயர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய துணி, வாஷிங் மிஷினில் போட்ட துணிங்கள்லாம் சுருக்கமாக இருக்கும் தானே, சுருக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த அயர்னை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? அயர்ன். 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 ஓகே, அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போமா? இது என்ன சொல்லுங்க? இதுவும் நம்ம வீட்டிலலாம் இருக்கும்ல, நிறைய பேர்கிட்ட இருக்கும். வேக்யூம் கிளீனர். நம்ம வீட்டில் இருக்கிற தூசியெல்லாம் நம்ம நிறைய நேரம் பெருக்கிறோம்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களா, இது பெருக்காம தூசியை வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம அதை உறிஞ்சு எடுத்துடணும், சரியா? அது வேக்யூம் இருக்கும், அதில் அந்த வேக்யூம் கிரியேட் பண்ணி அதை அப்படியே உறிஞ்சிருமா. எல்லா கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாம் உறிஞ்சிரும். நம்ம சோஃபாவில் இருக்கிற டஸ்ட்டு, கர்டனில் இருக்கிற டஸ்ட்டு, வீட்டில் இருக்கிற இந்த சலந்தி வலை, அதெல்லாம் உறிஞ்சு எடுத்துரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும், அப்படி தானே. இதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? வேக்யூம் கிளீனர். டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேக்யூம் கிளீனர், இங்கிலீஷில் வேக்யூம் கிளீனர். ஓகே, அடுத்த பொருள் என்ன பார்ப்போமா? இது என்ன சொல்லுங்க? இது எல்லார் வீட்லையும் இருக்குமா? இருக்கும். புக்ஸ், அப்படி தானே. புத்தகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? வீட்டில் புத்தகங்கள் நிறைய இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவோம், நம்ம படிப்போம். நம்ம வீட்டில் விதவிதமாக ஸ்டோரி புக்ஸு, இது எல்லாமே புக்கில் நம்ம நிறைய பார்ப்போம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் புக்ஸ், இங்கிலீஷில் புக்ஸ். அடுத்தது என்ன பாருங்க, அடுத்த பொருள். இது என்னது? நியூஸ் பேப்பர். டெய்லி என்னென்ன நம்ம நாட்டில் நியூஸ் நடக்குதோ, இன்னெல்லாம் சூழ்நிலைகள் இருக்குதோ, அதெல்லாம் நமக்கு பேப்பரில் நமக்கு அச்சடித்து கொடுத்துருவாங்க. ஸோ இது டெய்லி வர்ற பேப்பர், அப்படி தானே. நம்ம வீட்டுக்கெல்லாம் தந்தி, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வரும் தானே. அந்த மாதிரி இதுவும் நியூஸ் பேப்பர். ஓகே, இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர். ஓகே, அடுத்த பொருள் என்ன பார்ப்போமா? ஹை, இது என்ன சொல்லுங்க? மைக்ரோவேவ் அவன். இதில் என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம கேக் பண்ணலாம், அப்புறம் மற்ற நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் சூடு பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? மைக்ரோவேவ் அவன். அவசரமாக செய்கிற வேலையெல்லாம் இது குவிக்காக செய்துரும். அப்போ மைக்ரோவேவ்னால நம்ம நிறைய காரியங்கள் செய்யலாம். கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணலாம், சாப்பிட்ற சாப்பாடை நம்ம இதில் குக் பண்ணலாம். இதுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? மைக்ரோவேவ் அவன். அடுத்த பொருள் என்ன பாருங்க? ஹாய், இது நல்ல ஒரு முக்கியமான பொருள். வீட்டில் நம்ம எல்லாரும் காலங்காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், இல்லைன்னா நைட்டில் சென்னரும் ப்ரெட்டு சாப்பிடுவோம். அந்த ப்ரெட்டு சாப்பிடும்போது இது டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ற ஒரு டோஸ்டர். நம்ம வாங்குகிற பிரெட் ஸ்லைஸை இதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டால் கொஞ்ச நேரத்தில் 2 பக்கத்தையும் அது டோஸ்ட் பண்ணி கொடுத்துரும். குவிக்காக டோஸ்ட் பண்ணும். ஸோ இதோட பேர் என்ன சொல்லுங்கள்? டோஸ்டர். டோஸ்டர். ஓகே, அடுத்த பொருள் என்ன பார்ப்போமா? இது கெட்டில்னு சொல்லுவோம். இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு நம்ம குடிக்கலாம். குடித்தா நல்லா தொண்டைக்கு நல்லா இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தண்ணி சூடு பண்ணுறதுக்கு. கெட்டில், இங்கிலீஷில் கெட்டில்னு சொல்லுவோம். என்ன சொல்லுங்க? கெட்டில். ஓகே, அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போமா? இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? பிளெண்டர். இதில் நம்ம ஜூஸ் அடிக்கலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் அடிக்கலாம். காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா தேங்காய் அரைப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது போட்டு அரைப்பாங்க. காய்கறிகளை போட்டு ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. சில நேரம் ஃப்ரூட்ஸை போட்டு ஜூஸ் பண்ணுவாங்க, சில நேரம் தேங்காய் அரைப்பாங்க. அதுக்கெல்லாம் தான் இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. மிக்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிளெண்டர்னு சொல்லலாம். சரி, அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போமா? இது என்னன்னு சொல்லுங்க? நம்ம வீட்டில எல்லாம் குப்பை கிடக்கும் தானே. நம்ம வீட்டில் கிடக்கிற குப்பையை எடுத்துகிட்டு போய் ட்ராஷ் பின் சொல்லுவோம், இல்லை வேஸ்ட் பின், குப்பை தொட்டின்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன அந்த டப்பா இருக்கும், அந்த மாதிரி இது க்ளோஸ்டு டப்பா.
க்ளோஸ்டாகவும் இருக்கும், ஓப்பனாகவும் இருக்கும். இதில் வீட்டில் கிடக்கிற குப்பையெல்லாம் நம்ம பெருக்கி எடுத்துன்னு வந்து இதில் போடலாம். நம்ம சாப்பிட்டோன்னா, இப்போ சாக்லேட் சாப்பிட்டோன்னா சாக்லேட்டோட ரேப்பர் இருக்குல்ல, அந்த ரேப்பர் எடுத்துகிட்டு இந்த வேஸ்ட் பின்னில் போய் போட்டுடணும். அப்போ என்ன ஆகும், வீட்டில் குப்பை இருக்காது. ஸோ இதுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? வேஸ்ட் பின். இது எல்லா வீட்லேயும் அவசியம் இருக்கிற ஒரு பொருள், டெய்லி யூஸ் பண்ணுற பொருள். ரைட், அடுத்த பொருள் என்னென்னு பார்ப்போமா? அடுத்த பொருள், திஸ் இஸ் அ ஃப்ளவர் பாட். என்னதுங்க? ஃப்ளவர் பாட். ஃப்ளவர்னா என்னது? பூ வைக்கிற தொட்டி, ஃப்ளவர் பாட். இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? இதில் நம்ம என்ன செய்யலாம், பூவை வச்சுட்டு தொட்டியில் வீட்டுக்குள்ளே வைக்கலாம், வீட்டுக்கு வெளியில் வைக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த ஃப்ளவர் பாட் இருக்கும். இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃப்ளவர் பாட். ஃப்ளவர் பாட். ஓகே, இன்றைக்கி நம்ம பொதுவாக வீட்டில் என்னெல்லாம் சாமான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேருங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ரோரி ஃப்ரம் கிட்ஸி சீரீஸ், நான் உங்களோட நண்பன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லணும்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டன் 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 இருக்கும்ல அந்த பெல்லு, அதை தட்டி விட்டுருங்க. அதை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. சரியா? ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ இஸ் யோர் ரோரி ஃப்ரம் கிட்ஸி சீரீஸ். Bye. அட, நான் இன்னும் இங்கே தான் இருக்கேனா?